ஹாய், திஸ் இஸ் மிஸ்டர் கேகே டைரிஸ். நான் கேகே. இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோன்னா, அதோ தெரியுது பாருங்கள், அந்த மலைக்கு தான் போகிறோம். தர்மலிங்கேஸ்வரர்ன்ற ஒரு சக்தி வாய்ந்த சிவன் கோயில். அது எங்கே இருக்குன்னா, நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் குனியமுத்தூர், அதை தாண்டி மதுக்கரை பக்கத்தில் இருக்குது. கோயம்புத்தூரில் நான் சிங்காநல்லூர் டு ஸ்ரீ தர்மலிங்கேஸ்வரர் டெம்பிள்னு போட்டிருக்கேன். 21 கிலோமீட்டர் வந்துச்சு. இது வந்து ராமநாதபுரம் வழியாக வருது. இப்போது இதுவே நீங்கள் கோயம்புத்தூரில் உள்ளே இல்லாமல் அந்த சூலூர் சைடு ஒண்டிப்புத்தூரை தாண்டி இருக்கீங்கன்னா, நீங்கள் உள்ளே சிட்டிக்குள்ளே வரணும்னு அவசியம் இல்லை. பாலக்காடு பைபாஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த எல்என்டி பைபாஸ், அது அந்த வழியாக வந்துட்டோம்னா டைரெக்டாக நம்ம டிராஃபிக் எதுவுமே இருக்காது. அந்த ரோடு ஒரே ஸ்ட்ரைட் ரோடு தான். வந்து இங்கே ஒரு சின்ன கட் எடுத்தோம்னா நேராக அந்த கோயிலுக்கு போயிடலாம். கூகுளில் ஸ்ரீ தர்மலிங்கேஸ்வரர் டெம்பிள்னு போட்டாச்சுன்னா வந்துடும். ஆனால் அந்த பாலக்காடு பைபாஸில் வந்தாச்சுன்னா இந்த சிக்னல், இது பொள்ளாச்சி சிக்னல் சொல்லுவாங்க. இதில் லெஃப்ட் எடுத்தால் பொள்ளாச்சி, ரைட் எடுத்தால் இந்த ரத்தனம் காலேஜ், அந்த ஈச்சனாரி அந்த ரோடு. ஸ்ட்ரைட்டாக போயாச்சுன்னா அந்த பாலக்காடு பைபாஸ். எல்லோரும் திருவண்ணாமலை கிரிவலம் கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் வெறும் கிரிவலம்னா திருவண்ணாமலையில் மட்டும்தான் இருக்குதுன்னு நினச்சேன். பட் இந்த கோயில் வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது, இந்த கோயில்லையும் கிரிவலம் சுற்றுவாங்கன்னு சொல்லிட்டு. அந்த மலைக்கு அடிவாரத்தில் கிரிவலம் சுற்றுறதும் இங்கே உண்டு. எல்லா பௌர்ணமி அன்னைக்கும் கிரிவலம் சுற்றுவாங்க. இரண்டாவது திருவண்ணாமலைன்னு அழைக்கப்படுற கோயில் இது, தர்மலிங்கேஸ்வரர் டெம்பிள். கோயிலுக்கு டைமிங் என்னென்னா, காலையில் 6:30 12:30 வரையும், அதுக்கப்புறம் 2:30 4:30 வரையும். இதுதான் அந்த கிரிவலம் போகிற பாதை. இதை சுற்றி அப்படியே கிரிவலம் போய்க்கலாம். இன்கேஸ் நீங்கள் 4:30 தாண்டிட்டிங்கன்னா ஏற விட மாட்டாங்க. 5 மணிக்கு தான் நட சாத்துவாங்க. பட் ஏறுறதுக்கு 1/2 hour மேலே ஆகுங்கிறதுனால ஏற விட மாட்டாங்க. 4:30க்கு கீழே கேட்டு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. 6:30க்கெலாம் கோயிலுக்கு போயிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். வெயில் வர்றதுக்கு முன்னாடியே போயிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மிஸ்டர் கேகே டைரிஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.